பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் காணொளியை காண வந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். பங்குச்சந்தையில் கூறப்படும் காளைய நிலை, கரடியின் மதிப்பு எந்த அளவுக்கு பங்குச்சந்தையில் தனித்துவத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பதை பற்றி நமது காணொளியில் தெளிவாக சொல்கிறோம். பங்குச்சந்தையில் கூறப்படும் கருத்துக்கள் அனைத்தும் தனிப்பட்ட கருத்து, கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே கூறப்படுகிறது. வாங்க காணொளி உள்ள போலாம். நிப்டி 50 திங்கட்கிழமை பங்குச்சந்தையுடைய காலையோட நேர்மறை, கரடியோட எதிர்மறை மற்றும் நிலை மதிப்பை பார்ப்பதற்கு முன்பு இன்று பங்குச்சந்தையில் நிலை மதிப்பு எவ்வாறு செயல்பட்டது என்று சொல்லி பார்ப்போம். வியாழக்கிழமை பங்குச்சந்தை முடிவில் நம்ம என்ன பேசியிருந்தோம்னா 25,938 நேர்மறைனும் 25,858 எதிர்மறைனும் பேசியிருந்தோம். இன்று பங்குச்சந்தையோட துவக்கம் 25,840. இது ஒரு எதிர்மறையான துவக்கம் தான். துவக்கம் கிடைச்ச உடனே காளைகள் எதிர்மறையிலிருந்து நேர்மறைக்கு மேல போற மாதிரி முயற்சி பண்றாங்க. அங்கு கரடிகள் தடுத்து நிறுத்தி நேர்மறையிலிருந்து எதிர்மறைக்கு கீழே கரடியோட இலக்கு 1 25,826 என்ற நிலையை அடைகிறாங்க. இங்கு காளைகள் தடுத்து நிறுத்தி எதிர்மறைக்கு மேல போற மாதிரி முயற்சி பண்றாங்க. அங்கு கரடிகள் தடுத்து நிறுத்தி எதிர்மறையிலிருந்து கரடியோட இலக்கு 1 25,826 என்ற நிலையை மறுபடியும் அடைகிறாங்க. இலக்கு 1லிருந்து இலக்கு 2 25,758 என்ற நிலையும் கரடிகள் அடைகிறாங்க. இன்று பங்குச்சந்தையோட முடிவு இலக்கு 2ற்கு கீழ் 25,703 என்ற நிலையில் இன்று பங்குச்சந்தை முடிவடைகிறது. இதை பொறுத்து திங்கட்கிழமை பங்குச்சந்தையுடைய காலையோட நேர்மறை மற்றும் எதிர்மறையை நம்ம பார்ப்போம். நிப்டி 50 இன்று பங்குச்சந்தையோட முடிவு 25,703. இதை பொறுத்து திங்கட்கிழமை பங்குச்சந்தையுடைய காலையோட நேர்மறை 25,738, இலக்கு 1 25,758, இலக்கு 2 25,838. கரடியோட எதிர்மறை 25,658, இலக்கு 1 25,628, இலக்கு 2 25,542. திங்கட்கிழமை பங்குச்சந்தை ஒரு நடுநிலையான துவக்கம் கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகம். அன்று சைட்வேஸ்ல செல்வதற்கான வாய்ப்பும் மிக அதிகம். பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் கருத்துக்கள், நிலை மதிப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி.